தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அப்போ தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக பார்க்க முடியும். இப்போ நம்ம சேனலில் திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. வாங்க இந்த படத்தை பற்றிய விமர்சனத்தை பார்க்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி இது ஒரு அற்புதமான திரைப்படம். இது சுற்றுலா குடும்பம் அப்படின்னு சொல்லலாம், உல்லாச குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு உல்லாச குடும்பம் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு குடும்பத்தை இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த படம் இன்றைய காலகட்டத்திற்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதையாக அமைக்கப்பட்டிருக்குது. இது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கக்கூடிய முறையே தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த தவறான வாழ்க்கை முறையை மாற்றி சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வாழறது அப்படிங்கிறத இந்த படம் தெள்ள தெளிவாக நம்மளுக்கு சொல்லுது. அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் அபிஷன் ஜீவந்த் அவர்கள். இந்த படத்தை $1 மில்லியன் ஸ்டுடியோ மற்றும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு இசை சீன் ரோல்டன், ஒளிப்பதிவு அரவிந்த் விஸ்வநாதன். நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா சசிகுமார், யோகி பாபு, MS பாஸ்கர், சிம்ரன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே சிறப்பான ஒரு நடிப்பை இதில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஆங்காங்கே சில காட்சிகளை உருவாக்கி அந்த காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி வசனங்களை கொடுத்து படத்தை ரசிக்க வைத்திருக்கின்றார் இயக்குனர் அவர்கள். MS பாஸ்கர் மூலமா ஒரு செய்தி சொல்றாங்க. மனிதனாகப்பட்ட உண்மையானவனாகவும் நேர்மையானவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் மூலயமா அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சசிகுமார் மூலயமா ஒரு பெரிய செய்தியை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் நேசிக்கணும். எல்லோருமே அன்பானவர்கள் தான். யாரையுமே நாம் புறந்தள்ளக்கூடாது. நம்ம அத்தனை பேரும் ஒத்துமையாக வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தியை சசிகுமார் மூலயமா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த படத்தில் சசிகுமாருக்கு பையனா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் அப்பா மேலே பயங்கர கோபமாக இருப்பார். அந்த கோபம் எதுக்காக படுறார் அப்படிங்கிறத அற்புதமான ஒரு விளக்கத்தோடு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான காட்சிகளில் ஜனங்கள் அவ்வளோ ரசிக்கலாம். கோவிட் நேரத்தில் இலங்கையில் பயங்கரமான வறுமை வந்துடுது. அதனால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இருக்க குடும்பமான சசிகுமார் குடும்பம் சிலோன்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே அவங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி காட்டுறாங்க தெரியுங்களா? அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை அவங்க பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க பூரா அவங்கள நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உலகத்தில் யாருமே அனாதைகள் கிடையாது. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வரவங்க அகதிகளும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் பின்னாலேயும் மக்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதை இந்த படம் தெளிவாக சொல்லுது. ஏன்னாக்கா அன்போடு இருந்தால் நம்ம பின்னால் மக்கள் இருப்பாங்க. பணத்துக்கும் பவருக்கும் மட்டும் மக்கள் பின்னால் நிற்கிறது கிடையாது. அன்புக்கு பின்னாலேயும் மக்கள் இருப்பார்கள் என்று சொல்வது இந்த படத்தின் கதையும் சரி, காட்சிகளும் சரி அத்தனை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக இயக்குனரை நம்ம பாராட்டலாம். ஏன்னா வசனங்களால் படம் மிகவும் உயர்வான இடத்துக்கு செல்கிறது. எல்லா இடத்துலையும் வசனம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பராக எழுதியிருக்கிற வசனங்கள்லாம். இந்த படம் சாதாரணமான படம் கிடையாது. அனைத்து மக்களும் பார்க்க வேண்டிய கட்டாயமான ஒரு குடும்ப படம். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி இருக்கும் திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆகவே இந்த படத்தை அனைவரும் திரையரங்குக்கு சென்று பார்த்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த படம் அத்தனைக்கும் சிறப்புமிக்க படம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.